நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள், என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்தீர்கள், உங்களால் தமிழ்நாட்டுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா என்கிற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்களிடத்தில், தலைவர்களிடத்தில் நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று. இன்றைக்கு நடைபெற இருக்கிற தேர்தல் என்பது சராசரியான தேர்தல் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்தியாவில் எப்படியாவது தங்களுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும், காலூன்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அது பல்வேறு கட்சிகளுடைய முதுகிலே ஏறி எப்படியாவது தங்களுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்போது இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகில் ஏறி அவர்கள் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னந்தனியாக வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்கிற காரணத்தினால் அதிமுக என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பதை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது அது முழுக்க முழுக்க பாஜகவை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த முறை அதிமுகவோடு அவர்கள் 27 தொகுதிகளில் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுகிறார்கள். ஆனால் தாமரை சின்னம் 35 தொகுதிகளிலே தமிழ்நாட்டில் இருக்கிறது. அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றில் முதல் முறையாக 35 தொகுதிகளில் தாமரை சின்னம் போட்டியிடுவது என்பதே இதுதான் முதல் முறை. ஆகவே சிறிய சிறிய கட்சிகளை தங்களுடைய சின்னத்தை போட்டியிட வைப்பதன் மூலமாக தமிழகத்தில் எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்து விட்டது, தமிழக மக்களுடைய ஆதரவு பெருகிவிட்டது என்கிற பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் இத்தகைய தந்திரங்களை மேற்கொள்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் எதையாவது சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டால் பரவாயில்லை. ஆனால் அப்படி எந்த விதமான சாதனைகளையும் பாரதிய ஜனதா கட்சி இந்த காலத்தில் செய்யவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டத்தையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் கோரிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு மதுரையிலே மெட்ரோ ரயில் திட்டம், கோயம்புத்தூரிலே மெட்ரோ ரயில் திட்டம், அல்லது மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட இது போன்ற திட்டங்கள் எல்லாம் நீண்ட காலமாக எய்ம்ஸ் மருத்துவமனை 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. கடந்த 7 ஆண்டு காலமாக வெறும் 2 கட்டடங்கள் மட்டும்தான் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டால் போதுமான மக்கள் தொகையிலே என்கிற காரணத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் இதைவிட குறைவான மக்கள் தொகை உள்ள பல்வேறு நகரங்களில் இந்தியாவில் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டு மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய மக்கள் நலனுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் அனுமதி மறுப்பது என்கிற ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இரண்டாவது, நிதி விஷயத்தில் தமிழகத்தை தொடர்ந்து அவர்கள் பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், அதில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதியை தருவோம் என்று அவர்கள் சொல்லுவது என்பது ஒரு அடாவடித்தனம். படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு மத்திய அரசாங்கம் தர வேண்டிய நிதி பங்கை, அந்தந்த மாநிலத்துக்கு உரிய பங்கை அவர்கள் வழங்க வேண்டும். ஆனால் நாங்கள் சொல்வதை கேட்டால்தான் நாங்கள் நிதியை வழங்குவோம் என்று சொல்லுவது அடாவடித்தனம், அராஜகம். ஆகவேதான் அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம். நீங்கள் தரவில்லை என்றாலும் நாங்கள் நிதியை ஒதுக்கீடு செய்து மாணவர்களுடைய கல்வி பாதிக்காத வகையில் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு சவால் விட்டு அந்த கல்வி பாதிக்காத வகையில், மாணவர்களுடைய கல்வி பாதிக்காத வகையில் செயல்பட்டார் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி பாரபட்சமாக நடந்து கொள்வது அல்லது திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் இருப்பது, ஜிஎஸ்டியிலே உரிய பங்கை வழங்காமல் இருப்பது, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கீட்டிலே குறைப்பது, இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. ஏதோ திமுகவுக்கு எதிரானது அல்லது ஸ்டாலினுக்கு எதிரானது என்ற முறையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இவை அனைத்துமே தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களை கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்தில் இந்த தொகுதியிலே வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே வருகிறார்கள். அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள், என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்தீர்கள், உங்களால் தமிழ்நாட்டுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா என்கிற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்களிடத்தில், தலைவர்களிடத்தில்
நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.